வேளையில் உபவாச கூடுகையில் வந்திருக்கிறவங்க அனைவரையும் இயேசுவின் நாமத்தினால் வரவேற்கிறோம். ஒரு மனமாய் இணைந்து தேவாதி தேவனை நோக்கி ஒரு விசியாய் கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம், இயேசுவே ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்த ஆவியானவரே ஸ்தோத்திரிக்கிறோம், திரியேக தெய்வமே ஸ்தோத்திரிக்கிறோம், நல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லவரே ஸ்தோத்திரிக்கிறோம், போதுமானவரே ஸ்தோத்திரிக்கிறோம் என்று ஒவ்வொருவரும் அவருடைய நாமங்களை சொல்லி இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுவோமா. அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகும் என்று நாம் வாசிக்கிறோமே. இந்த காலை வேளையில ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசப்பா துதிக்கிறோம் ஆண்டவரே, நீர் எங்களை காண்கிறவராக இருக்கிறீர், நீர் எங்களை காப்பவராக இருக்கிறீர் ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல பாதுகாவலர் நீர் தான் ஆண்டவரே. இயேசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே, எல்லா தடைகளை உடைப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கட்டுகளை அறுப்பவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, யெகோவா ஈரே ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஷாலோம் ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா ஷம்மா ஸ்தோத்திரிக்கிறோம், யெகோவா நிசியே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெய கிறிஸ்துவாய் எங்களுக்கு முன்பாய் நீர் கடந்து சென்று கொண்டிருக்கிறீரே, மக்கள் நன்றி செலுத்துகிறோமா. என் சமூகம் முன்பாக செல்லும் என்று எங்களை வாக்கு பண்ணினவரே, நாங்கள் கடந்து போகிற இடங்களில எங்களை காக்கிறவராய் இருக்கிறீரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா பிதாவே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா அந்த காலை வேளையில ஆண்டவரே இந்த உபவாச கூடுகையில நாங்கள் பாடுகிற பாடல்களை நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இந்த பாடல் ஆண்டவரே அப்பா உடைய இருதயத்தை குளிரப்படத்தக்கவா இருக்க தேவனை உதவி செய்வீராக தகப்பனே. அதே போல ஏறெடுக்கிற விண்ணப்பங்களை சமூகத்தில் தாழ்த்துகிறோம்ப்பா ஆண்டவரே. எங்களை சுயம் வெளிப்படக்கூடாது தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே இருதய வேதனைகளை அறிந்து திறப்பில் நிற்கத்தக்க நீர் எங்களை கிருபை தருவீராக ஆண்டவரே. இந்த சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். என்னுடைய குறைகள் குற்றங்கள் ஆண்டவரே பாவங்களை மன்னிப்பீராக ஆண்டவரே. எங்களுடைய ஜெபங்களுடைய சமூகத்தில் வந்துட்டாதபடி தகப்பனே தடையாய் நிற்கிற எல்லா தடை கற்களையும் இயேசுவின் நாமத்தினால தகர்த்தெறிவீராக தகப்பனே ஆண்டவரே. இந்த சமூகத்தில் தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம் இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே ஆமென். இந்த கால வேளையில தேவாதி தேவனுடைய நாமங்களை சொல்லி நாம் பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்த போகிறோம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். Love
தேசத்தை நீர் காத்து கொண்டிருக்கிறீரே, அந்த தயவுக்காய் ஆண்டவருக்கு நன்றி செல்வோமா. ஆண்டவரே அப்பா, உங்களுடைய ரத்தத்தை நாங்கள் தெளித்து செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரத்த கோட்டைக்குள்ளாய் நீர் எங்களை மறைத்துக் கொள்ளுவீராக என்று சொல்லி, ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது என்று சொல்லி தைரியமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோமா. in the
சேர்த்து கொண்டீர், அனாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது, எந்த தீங்கும் தீண்டாது. அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த ரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளை ஆண்டவரை மறைக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த ரத்த கோட்டைக்குள்ளாய் எங்களுடைய சபையாரை மறைக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ரத்த கோட்டைக்குள்ளாய் ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை மறைக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்தா எதுவும் நம்மை அணுக முடியாது. இந்த நாளில சொல்லுங்க, ஏசப்பா ஆண்டவருடைய கரம் ஆண்டவரே எங்களோடும் எங்கள் பிள்ளைகளோடும் எங்கள் சபையாரோடும் இருக்கட்டும் என்று சொல்லி, கர்த்தர் கரம் என் மேலங்க கடுகளவும் பயம் இல்லைங்க. கர்த்தருடைய கரம் நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை, எதற்கும் பயப்பட தேவையில்லை. எந்த தீமையான காரியங்களுக்கு நாம் பயப்படாமல் அஞ்சாமல் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கரம்
நம்ம மேல இருந்தா, நம்ம பிள்ளைங்க மேல இருந்தா, இந்த ஊழியத்தின் மேல இருந்தா, நம்முடைய சபையார் மேல இருந்தா, நம்ம கடுகு அளவு பயப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடே இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடித்து கொண்டு, ஆண்டவரே அப்பா இனி நான் பயப்பட தேவையில்லைப்பா, இனி நான் அஞ்ச தேவையில்லை ஆண்டவரே, அப்பா உடைய கரம் எங்களோடு கூட இருக்கிறது என்று சொல்லி அப்படி இருக்கிற இடங்களில் நல்ல கரங்களை தட்டி அவனுடைய சமூகத்தில் ஏசப்பா உடைய கரம் ஆண்டவரே இந்த வேளையில எங்கள் மீது இறங்கட்டும் என்று சொல்லி கேட்போமா. ஏசப்பா நீர் எங்களை தொட்டு ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இயேசுவே உடைய கரம் ஆண்டவரே அப்பா எங்களுடைய ஒவ்வொரு உறவுகள் மேலேயும் ஆண்டவரே நீர் எங்களை நம்பி தந்த பிள்ளைகள் மேலேயும் ஆண்டவரே இருப்பதாக என்று சொல்லி அவருடைய சமூகத்தில் கேளுங்க. ஏசப்பா இந்த நாளில் ஆண்டவரே இந்த பாதத்தில் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஆண்டவரே அப்பா ஒரு சில குறிப்புகளை ஆண்டவரே நாங்கள் சொல்லி உங்க பாதத்தில் மன்றாட போகிறோம் ஆண்டவரே. இந்த ஜெப விண்ணப்பங்களுக்கு ஆண்டவரே செவிகள் திறந்திருப்பதாக தகப்பனே. அப்பா உடைய கண்கள் காண்கிறவைகளா இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோமே ஆண்டவரே. அப்பா இந்த நாளில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் இந்த சமூகத்துல அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருவீராக என்று சொல்லி அவருடைய சமூகத்துல ஒரு விஷயம் முழங்கால் படிட்டு கேட்போமா. இந்த நாட்களில அநேக நியூஸ் பார்த்தீங்கன்னா சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இந்த லாக்டவுன் நாட்களில 200க்கு மேலாக பிள்ளைங்க பாலியல் வன்முறையினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போமா. நம்முடைய குடும்பமாய் நம்முடைய பிள்ளைங்களாய் நினைத்து இந்த நாளை நம்ம ஜெபிக்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா, ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. அப்போ வேண்டிக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்றார். யாருக்காக? நம்ம பிள்ளைகளுக்காக. பொல்லாதவர்களாகிய நாம, ஏன்னா நம்ம பிள்ளைகளை நம்ம நிறைய காரியங்களை பார்த்தீங்கன்னா நல்ல காரியத்தை தான் நம்ம வாங்கி கொடுப்போம், கெட்டதை நம்ம வாங்கி தர மாட்டோம். அவங்க கேட்குறதெல்லாம் நம்ம வாங்கி தர மாட்டோம். ஏன்னா அந்த பிள்ளைகளுடைய ஃப்யூச்சரை நினைச்சு அந்த பிள்ளைகளுக்கு எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்று நினைத்து ஒவ்வொரு காரியத்தை நம்ம பார்த்து பார்த்து செய்கிறோமே. அப்படிப்பட்ட நம்ம ஆண்டவர் என்ன சொல்றாரு? பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது உங்கள் பரமபிதா. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஈவை கொடுக்க அறிந்திருக்கிறார். இந்த நாளில் அவருடைய சமூகத்தில் ஏசப்பா எங்களுடைய பிள்ளைகளுக்காக எங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தேசத்துல எத்தனையோ பிள்ளைகள் இப்ப நம்ம பிள்ளைங்களை போலதான் மற்ற பிள்ளைங்களையும் வளர்த்திருப்பாங்க. எத்தனையோ பேரண்ட்ஸ் இந்த பிள்ளைகளை வளர்க்கும் பொழுது எவ்வளோ ஒரு அரவணைப்போடு பாதுகாப்போடு வளர்த்திருப்பாங்க. ஆனால் அந்த பிள்ளைகள் பாலியல் வன்முறையினால் பாதிக்கப்படும் பொழுது இந்த குடும்பங்கள் நொறுக்கப்படுகிறது. வேறு எவ்விதத்தினால் மறித்திருந்தாலும் அவங்க கொஞ்சம் சமாதானம் ஆயிடுவாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில பிள்ளைகள் மறிக்கும் பொழுது அந்த குடும்பம் எவ்வளோ பரிதவித்து கொண்டிருக்கும். இந்த நாளில் அதை உணர்ந்து ஆண்டவரே எங்கள் குடும்பமாய் நாங்கள் நினைத்து நம்முடைய குடும்பத்தில் நம்ம பிள்ளைங்க இருந்தால் நம்ம எவ்வளோ அதிக பாரத்தோடு ஜெபிப்போமோ அதே பாரத்தோடு கண்ணீரோடு இந்த நாளில் ஜெபம் பண்ணுவோமா. ஏசப்பா இந்த லாக்டவுன் நாட்களில் எல்லாரும் வீடுகளில் இருக்கும் பொழுது உறவினர்களால் பாதிக்கப்படுகிறார்கள், சொந்த குடும்பத்தாரால் பாதிக்கப்படுகிறார்கள். சிறு பிள்ளைகள், அநேக பிள்ளைங்க சிறுவர் ஊழியத்தை செய்கிறதுனால அநேக பிள்ளைகளத்துல பேசும் பொழுது அந்த பிள்ளைங்க சொல்லுவாங்க, என் தகப்பனாலே நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளெல்லாம் நினைவு கூர்ந்து ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போமா. ஏசப்பா ஆண்டவரே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா, பெண் பிள்ளைகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லி இந்த நாளில இந்த சிறு பெண் பிள்ளைகளுக்காக நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வருவோமா. ஆண்டவரே 3 வயது 2 வயது 7 வயது 5 இப்படியாய் வயது பார்க்காதபடி தகப்பனே எங்க பிள்ளைகளை ஆண்டவரே கொடுமை செய்கிற ஆண்டவரே இந்த காரியத்திலிருந்து ஏசப்பா தேசத்துல விடுதலை தாங்கப்பான்னு கேட்போமா. கண்ணீரோடு கேளுங்க ஏசப்பா. மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. இந்த பாலியல் வன்முறை ஆண்டவரே தேசத்துல எடுத்து போடுங்கப்பா. இந்த காம உணர்வுகளை எடுத்து போடுங்கப்பா. எத்தனையோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க ஏசப்பா. மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த பாதத்துல விழுகிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பாவங்களை தேசத்துல எடுத்து போடுங்கப்பான்னு கேட்போமா. ஆண்டவரே அப்பா ரத்த கோட்டைக்குள்ளால் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் எங்க தேசத்துல இருக்கிற ஒவ்வொரு சிறு பெண் பிள்ளைகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம் சொல்லுவோமா. ஏசப்பா மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. பாதுகாப்பினால் நிறைத்து கொள்ளுங்க. ரத்த வேலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்கப்பா.
ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எத்தனை பிள்ளைகள் இருந்தாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. நாங்க நம்பி எங்கேயும் விட்டுட்டு போக முடியல ஏசப்பா. ஆண்டவரே எங்களுடைய பாதுகாப்பு ஒன்றுமில்லை ஆண்டவரே. கர்த்தர் நகரத்தை காவலாளர் விழித்திருப்பது விருதா என்று வாசிக்கிறோமே. நாங்கள் என்னதான் காவல் காத்தாலும் எங்க பிள்ளைகளை பாதுகாப்பது நீங்க தானப்பா. ஆண்டவரே அநேகம் பெற்றோர் வேலைக்கு செல்கிறார்கள். அநேகர் ஊழியத்தின் பாதையில கடந்து செல்லும் பொழுது பிள்ளைகளை தனியே விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை. அநேக பிள்ளைகளுக்கு பெற்றோரை இல்லாத சூழ்நிலை. இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவரே எங்க பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே மனம் இறங்குங்க என்று சொல்லி அவனுடைய சமூகத்துல கேட்போமா. கொஞ்ச நேரம் நம்ம இருக்கிற இடங்களில் ஆர்ப்படிக்கிட்டு அவனுடைய பாதத்துல ஆண்டவரே பாதத்தை பிடித்து கெஞ்சி கேட்கிறோம்ப்பா. இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஆண்டவரே நாங்கள் கேள்விப்படாதபடி தகப்பனே இயேசுவின் நாமத்தினால எல்லா காம விகாரத்தின் ஆவிகளையும் இச்சையை தூண்டுகிற ஆவிகளை நாங்கள் கடிந்து செபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால சிறு பிள்ளைகளாய் பார்க்கத்தக்க கண்களை கொடுப்பிராத தகப்பனே மனம் இறங்குங்கப்பா. நீர் எப்படி சிறு பிள்ளைகளை நேசித்தீரோ அதுபோல நேசிக்கத்தக்க ஆண்டவரே அப்பா என் ஜனங்களுக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாங்கப்பா மனம் இறங்குங்கப்பா. ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால எத்தனையோ சிறு பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாம இருக்கிறாங்க ஏசப்பா. எத்தனையோ பிள்ளைகள் பாதிக்கப்பட்டு தன் உயிரை இழந்திருக்கிறாங்கப்பா. இந்த நாட்கள்ல அதிகமாக நாங்கள் பார்ப்பது சிறு பிள்ளைகளுடைய பாலின் தொந்தரவு தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால எங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் என்று சரி அவனுடைய சமூகத்துல கேட்போமா. உம்முடைய கரம் எங்கள் பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய கரமே எங்கள் பிள்ளைகளை தடுத்து ஆண்டவரே அப்பா அப்படிப்பட்ட காரியம் நடக்கும் பொழுது தடுத்து நிறுத்த தேவனின் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே இவைகள் எல்லாம் குறைக்கப்பட முற்றிலுமாய் அழிக்கப்பட தேவனின் உதவி செய்வீராக தகப்பனே. ஏசப்பா மனம் இறங்குங்க என்று சொல்லி இருக்கிற இடங்கள்ல அவங்களுடைய சமூகத்துல ஒரு சொட்டு கண்ணீர் ஆகிலும் விட்டு அவனுடைய கேளுங்க ஏசப்பா. நாங்களாம் பெண் பிள்ளைகளை வைத்திருக்கிறோம்ப்பா. ஏசப்பா மனம் இறங்குங்கப்பா. நாங்க எங்கேயும் நம்பி விட முடியலப்பா. நாங்க தைரியமா எங்க இருக்க முடியல ஆண்டவரே. ஏசப்பா இதாகில் நடந்துருமோ என் பிள்ளைக்கு ஏதாவது நேரிடுமோ என்ற ஒரு பயத்தோடு கூட இருக்கிறோம்ப்பா. ஆனால் நீர் சொல்லுகிறீரே அப்பா பயப்படாதே நானோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே ஏசப்பா. அந்த நம்பிக்கையில தான் தகப்பனே இந்த நாள் வரைக்கும் எங்க பிள்ளைகளை நீர் பாதுகாக்கிறீர் என்ற தைரியத்தோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்ப்பா. எங்க தேசத்தின் பிள்ளைகளை நீர் அப்படியே பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா என்று சிலருடைய சமூகத்தில் கேட்போமா. ஏசப்பா ஜெபிக்கிற யாரா இருந்தால் ஒருவேளை நான் பிள்ளைகளை தானே வைத்திருக்கிறேன் அப்படி நீங்க நினைக்கலாம். ஆனாலும் கேளுங்க ஏசப்பா ஆண் பிள்ளைகளை எத்தனையோ தொந்தரவுகள் தொல்லைகள் வந்து கொண்டு இருக்கிறது ஏசப்பா. இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. கடினமான இந்த உலகத்துல எங்க பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. ஒரு செல்போன் எடுத்தாலும் ஆபாசமான காரியங்கள், ஒரு நியூஸ் பார்த்தாலும் ஆபாசமான காரியங்கள், ஃபேமிலியா உட்காந்து ஒரு நியூஸை கூட நம்மளால சரியா பார்க்க முடியல. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் பிள்ளைங்க வாழ்ந்து கொண்டு இருக்காங்க. ஆனாலும் தகப்பனே எங்க பிள்ளைங்க பார்க்கிற காரியங்கள் அவருடைய சிந்தையில வராதபடி இயேசுவின் நாமத்தினால அவைகளெல்லாம் அழித்து போடுங்கப்பா கேட்போமா. ஏசப்பா எங்க பிள்ளைங்களுக்குமா எப்படிப்பட்ட உணர்வுகள் எழுமக்கூடாதுப்பா. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா சொல்லி பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா. ஆண்டவரே இந்த பாவத்தை குறித்து ஆண்டவரே நீதியை குறித்து கண்டித்து உணர்த்துகிறது போல எங்க பிள்ளைங்க பாவத்திற்கு எதிர்த்து நிற்கக்கூடிய பலனை தாங்கப்பா. யோசேப்பு இந்த இடத்துல பாவம் இருக்கு என்று நினைத்த உடனே அந்த இடத்தை விட்டு ஆண்டவரே கடந்து போனது போல அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தை எங்க பிள்ளைகளுக்கு தாங்கப்பான்னு கேட்போமா. ஆண்டவரே அப்பா ஒரு விஷயம் ஆண்டவரே வாலிப பிள்ளைகளுக்காய் நாங்கள் வருகிறோம் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே இந்த நாட்கள்ல வாலிப பிள்ளைங்க எத்தனையோ பேர் ஆபாசமான படங்கள், ஆபாசமான காரியங்கள், கேம்ஸ் மற்றும் சேட் பண்ற காரியத்துல சிக்கி இருக்கிறாங்க, அடிமைகளா இருக்கிறாங்க. ஏன்னா லாக்டவுன் நாட்கள மற்ற வேலைகள் கிடையாது, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது. அவங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்கிறதுனால சத்துரு அவங்களை ஃபுல்லா லாக் பண்ணி வச்சிருக்கிறான். ஏசப்பாட்டை கேளுங்க. ஏசப்பா எங்க வாலிப பிள்ளைகளை நோக்கி பாருங்க ஆண்டவரே.
இந்த நாளில வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போமா. உலகத்தில் உள்ள வாலிப பிள்ளைகள் அப்படிதான் இருக்காங்க, சபையில இருக்கிற வாலிப பிள்ளைங்க அப்படிதான் இருக்கிறாங்க. எல்லாரும் இணைந்து வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிப்போமா. ஏசப்பா, எங்க வாலிப பிள்ளைகளுடைய கரங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. போதை வஸ்துக்களுக்கு அடிமையா இருக்கிறார்களே, பாவ பழக்க வழக்கங்களுக்கு அடிமையில இருக்கிறாங்களே, ஏசப்பா நீங்க மனம் இறங்கி எங்க பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா கேட்போமா. மனம் இறங்கு ஆண்டவரே, நீங்க மனம் இறங்கு ஆண்டவரே. ஒரு விஷயம் தகப்பனே, அப்பா வாலிபத்துல நாங்களும் பாவங்களை செய்திருக்கிறோம்ப்பா. ஆனாலும் தகப்பனே, எப்படியோ தகப்பனே இந்த சத்து பறித்து கொள்ளாதபடி தகப்பனே, அப்பா நீர் எங்களை மீட்டெடுத்தது போல, என்னை மீட்டெடுத்தது போல எத்தனையோ வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே பாவத்துல சிக்கி இருக்கிறாங்களே தகப்பனே. இதனாலும் ஆண்டவரே அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை பறித்து கொள்ள முடியாது, ஒருவரால முடியாது என்று சொன்னீரே. நீர் எங்களுடைய கரங்களில கொடுத்த வாலிபர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே சத்துரு திட்டமிட்டு கொண்டிருக்கிற எல்லா திட்டங்களும் ஆண்டவரே அதமாக்கப்படுவதாக தகப்பனே. எங்க பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. நாங்கள் விரும்புவது போல அல்ல, நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறீரோ, அந்த பிள்ளைகளை குறித்து என்ன நோக்கத்தை வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை நீ நிறைவேற்றுவீராக தகப்பனே. ஏசப்பா ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுக்காய் வைத்திருக்கிற அந்த லக்கை உணர்ந்து ஓட பிள்ளைகளுக்கு நீர் அனுக்கிரகம் பாராட்டுங்கப்பா. நான் தவறிட்டேனே, நான் விழுந்துட்டேனே, இனி அவ்வளவுதான் என்று நினையாதபடி தகப்பனே மறுபடியுமா எழுப்ப உம்மால கூடும் ஆண்டவரே. அப்பா அந்த ஒரு விசை மாத்திரம் ஆண்டவரே, அப்பா சிம்சோன் என்று கேட்டது போல இந்த நாளில் உங்க சமூகத்துல கேட்கிறோம் ஆண்டவரே. இந்த ஒரு விசை இறங்குவீராக, எங்க பிள்ளைங்களை மீட்டெடுங்க ஆண்டவரே. இந்த பாவ காரியத்திலிருந்து மீட்டெடுங்கப்பா. என்னால் இந்த பாவத்தை விட முடியலையே, இந்த காரியத்தை நான் சிக்கி இருக்கிறேனே என்று சொல்லி அந்த ரங்கத்துல பயந்து கொண்டு தவித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்கா இந்த நாள் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யார் யார் என்னென்ன காரியங்களை சிக்கி இருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினால தகப்பனே எங்க பிள்ளைகளை நீர் விடுவிப்பீராக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினால எல்லா அடிமைத்தனத்தின் ஆவியிலிருந்து நீர் விடுதலை தருவீராக தகப்பனே. அப்பா நீர் ஆண்டவரே எங்களை பார்த்து சொன்னீரே, எனக்காக உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று சொல்லி லூக்கா புத்தகத்தில் எழுதியிருக்கிறது ஆண்டவரே. இசப்பா நான் வாசிக்கிறோமே, இந்த நாளிலே எங்களுக்காக எங்கள் பிள்ளைகளுக்காக பாதத்துல வருகிறோம்ப்பா. நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. ஒருவரை நான் எழுதிடக்கூடாது தகப்பனே. அப்பா மனம் இறங்குங்கப்பா. இந்த வாலிப பிள்ளைகளுக்காக வருகிறோம் ஆண்டவரே. இந்த மாய உலகத்துல தகப்பனே பிள்ளைகள் சிக்கிக் கொள்ளாதபடி மாட்டிக்கொள்ளாதபடி தகப்பனே இசப்பா ஆண்டவரே நீ பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவனுடைய சமூகத்தில் கேட்போமா. எத்தனையோ வாலிப பிள்ளைகள் காலேஜ் கடந்து போகும் பொழுது விபச்சாரத்துக்கு நேராய் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். நாளில கேளுங்க இசப்பா, எங்க பிள்ளைங்க அப்படி எதுல சிக்கிடக்கூடாதுப்பா. இந்த தேசத்துல இருக்க பிள்ளைங்க சிக்கிடக்கூடாதுப்பா. இசப்பா மனம் இறங்குங்கப்பா கேட்போமா. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறவரே அப்பா மனம் இறங்குங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகளுக்கு நோக்கி பாருங்க ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காகவும் உங்க சமூகத்துல வருகிறோம்ப்பா. இந்த பிள்ளைகளுக்காக பாதத்துல கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் இரு பாலகரை தகப்பனே நீர் ரத்தத்திற்குள்ளாய் ஆண்டவரே மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக தகப்பனே. விட முடியாத பாவங்கள் ஆண்டவரே, அடிமை தனத்தின் நுகங்கள் இயேசுவின் நாமத்தினால முறிக்கப்படுவதாக தகப்பனே. எங்க பிள்ளைங்க எங்க சென்றாலும் ஆண்டவரே உடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் ஆண்டவரே. சப்பா ஒருவேளை தகப்பனே சத்துரு சொல்லலப்பா, அவனதான் உன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, நீ இந்த பாவத்துல இருக்கிறல்ல, இதுக்கப்புறம் உன்னால எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி அடிக்கடி அவன் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட பேசி இன்னும் அவர்களை விழப்பண்ணி கொண்டிருக்கிறான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட சத்தத்துக்கு செவி கொடாதபடி தகப்பனே மறுபடியுமா எழும்பத்தக்க எழுப்பி பிரகாசி என்று சொன்னவர் ஆண்டவரே. இந்த நாளில தகப்பனே எங்கள் பிள்ளைகளை எழுப்பட்டும் ஆண்டவரே. இந்த தூசிகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எழுப்ப தேவனின் கிருபை தருவீராக தகப்பனே. இயேசப்பா நீங்க மனம் இறங்குங்கப்பா. எங்க வாலிப பிள்ளைகள் எல்லாம் கரங்கள்ல அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி அவருடைய சமூகத்துல கேட்போமா. இயேசப்பா
ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இதன் விளைவாக எத்தனையோ பிள்ளைகள் கொலை செய்யப்படுகிறார்கள். அவருடைய சமூகத்திலே சப்பா தீமையான காரியங்கள் ஈடுபடும் பொழுது ஆண்டவரே, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வாசிக்கிறோமே. நாங்கள் பாவம் செய்யும் பொழுது ஆண்டவரே மரணத்துக்கு ஆண்டவரே நேராய் கடந்து செல்லப்படுகிறோம்ப்பா. எங்க பிள்ளைங்க தவறி இந்த பாவத்தை செஞ்சிடறாங்கப்பா. ஆனாலும் சத்துரு மரணத்துக்கு நேராய் கொண்டு போகிறாப்பா. ஏசப்பா, எந்த பிள்ளைங்க மேலே ஆண்டவரே சத்துரு கை போடக்கூடாதுப்பா. இந்த கொலை பாதகங்கள், கொலை வெறி ஆவிகளை கடிந்து செபிப்போமா. சுயநலத்தின் ஆவிகளை கடிந்து செபிப்போமா. இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே பாவத்திற்கு ஒரு தைரியத்தை உண்டு பண்ணுகிற ஆவி விலகட்டும் ஆண்டவரே. அப்பா, கொலை செய்வதற்கு ஒரு தைரியம் உண்டாகிறது, அந்த தைரியத்தை நீர் எடுத்து போடுவீராக. பெற்றோர்களுடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா, நடு தெருவுல ஜனங்களுக்கு முன்பாக கொலை செய்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா கொலைவெறியின் ஆவிகள், கோபத்தின் ஆவிகள், மூர்க்கத்தின் ஆவிகள், சுயநலத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்தி செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவர் இனி சாகாதபடி எங்கள் பிள்ளைகள் மேல, எங்க தேசத்தில் உள்ள பிள்ளைகள் மேல கை போடாதபடி தகப்பனே ஆண்டவரே நீர் பாதுகாத்து கொள்ளுவீராக. ஆண்டவரே, கரம் மாத்திரம் ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளோடு கூட நடத்துவதாக தகப்பனே. ஏசப்பா, நீங்க மனமிறங்குங்கப்பா. அப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாதுப்பா ஆண்டவரே. எத்தனையோ கொலைகளை பார்த்திருக்கிறோம்ப்பா, எத்தனையோ காரியங்கள் நாங்கள் கேள்விப்படுகிறோம்ப்பா. ஆனால் எங்க பிள்ளைங்க ஆண்டவரே அதை உணராதபடி ஆண்டவரை இருள் அடைந்து கொண்டிருக்கிறார்களே அப்பா, அவருடைய கண்களை நீர் திறப்பீராக. ஆண்டவரே, அவருடைய இருதயங்கள் உணர்வடைவதாக தகப்பனே. இயேசுவின் நாமத்தினாலே எத்தனையோ பிள்ளைங்க பயத்தோடு கூட நடுங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பயத்திலிருந்து விடுதலை தாங்கப்பா. என்னை விடுவிக்க யார் உண்டு என்று நினைத்து கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழலில் ஆண்டவர் ஒருவேளை இந்த ஜபத்துல யார் யார் கடந்து கொண்டிருக்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பயத்தின் ஆவிகள், அடிமைத்தனத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால விளங்குவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எல்லாம் தற்கொலைக்கு நேராய் கடந்து செல்ல ஆண்டவரே முயற்சிக்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால வெளியேற்றப்படுவதாக தகப்பனே. ஆண்டவரே, மனமிறங்குங்கப்பா, மனமிறங்குங்கப்பா. இந்த பிள்ளைங்களை கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த பிள்ளைங்களுக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்களப்பா. இந்த ஆண்டவரே ரத்தம் ஆண்டவரே அவங்களோட பேசட்டும்ப்பா. பரிந்து பேசுகிற ரத்தம் ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் மேலேயும் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க ஆளுகை செய்வீராக தகப்பனே. இந்த கரமாத்திரம் ஆண்டவரே எங்க பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும் என்று சொல்லி ஆண்டவரே சமூகத்துல தகப்பனே தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாலிப நாட்களில் பாவத்தில் உழைச்சு கொண்டிருந்த என்னை ஆண்டவர் மீட்டு இந்த பாவ சேற்றிலிருந்து ஆண்டவர் தூக்கி எடுத்தது போல
ஆண்டவரே பாவத்தில் இருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக இந்த நாளில் செபித்துக் கொண்டிருக்கிறோம்ப்பா. இயேசுவை அறிந்து பாவத்தில் கிடந்து ஆனாலும் தகப்பன் இந்த பாவத்திலிருந்து மீட்டெடுத்தாரு. அதுபோல் ஆண்டவரை எந்தெந்த பிள்ளைங்களாம் பாவத்தில் சிக்கி இருக்கிறாங்களோ அந்த பிள்ளைகளுக்காக வருகிறோம் என்று சொல்லி கேட்போமா. ஆண்டவரை எதற்குமே உதவாத என்னை ஆண்டவர் கண்டெடுத்து இந்த நாட்களில் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய சமூகத்தை நிறுத்தி வைத்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்க சொல்லலாம், ஏசப்பா நான் ஒன்றுக்குமே உதவாத ஆண்டவரே, ஆண்டவரே ஒரு யூஸ் அண்ட் த்ரோ கப்பை போல இருக்கிற ஏசப்பா, ஆண்டவரே யூஸ்லெஸ் ஃபெலோ என்று சொல்லி எல்லாரும் புறக்கணிக்கலாம். இந்த நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா ஒன்றுக்குமே உதவாமல் இருந்த இந்த சகோதரி நீங்க எடுத்து பயன்படுத்துறது போல ஆண்டவரே இந்த நாளில் ஒன்றுக்கும் உதவாமல் எத்தனையோ பேர் ஜபித்து கொண்டிருக்கலாம்ப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கேளுங்க, ஏசப்பா ஆண்டவரே இவர்கள் சொல்றாங்கப்பா வாலிப நாட்களில இவருடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவரே எதற்குமே உதவாமல் இருந்த இவர்களை நீ பயன்படுத்துகிறது போல என்னையும் பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல கேட்பீங்களா? ஏசப்பா ஆண்டவரே அப்பா யார் யார் என்னோடு கூட இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்களோ, ஏசப்பா நான் ஒன்றுக்குமே உதவாதவள் ஆண்டவரே, அப்பா என் குடும்பத்துக்கு எனக்கு பிரயோஜனம் இல்லை, என்னை வைத்து என் குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லை, என் சபைக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேனே என்று யார் யாரெல்லாம் பரிதவித்து கொண்டு ஆண்டவரே இந்த ஜெபத்துல உண்மையாய் தன் இருதயத்துல ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களெல்லாம் நீங்க கண்ணோக்கி பாருங்கப்பா. இயேசுவின் நாமத்தினால இந்த நாளில தகப்பனே ஒரு வல்லமை ஆண்டவர் அவர்கள் இருக்கிற இடங்களில கடந்து சென்று ஆண்டவரே அவர்களை விடுவிக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் விடுவிக்கிறாங்க. இந்த விடுவிக்கிற கரம் ஆண்டவரே இந்த பிள்ளைகள் மேல இறங்கட்டும் ஆண்டவரே. உண்மையாக யார் யார் ஆண்டவரை ஜெபிக்கிறார்களோ அந்த இருதயத்தின் ஆழங்களை பார்க்கிறவர் ஆண்டவரே, அப்பா எங்கள் உள்ளிந்திரியங்களை அறிந்தவர் என்று நாம் வாசிக்கிறோமே. அப்பா இந்த ஜெபத்துல யார் யார் கலந்து கொண்டு சிறு பிள்ளைகளுக்காய் வாலிப பிள்ளைகளுக்காய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ ஆண்டவரே இந்த பிள்ளைகள் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளும் என்று சொல்லி அவனுடைய சகோதரி கேட்போமா. ஏசப்பா இந்த 2 குறிப்புகளை தான் நாம ஜெபம் பண்ணியிருக்கிறோம். இந்த 2 குறிப்புகளையும் அவனுடைய சமூகத்துல போய் எட்டட்டும். ஏசப்பா நீங்க பார்த்து ஆண்டவரே இனி இப்படிப்பட்ட சம்பவங்களை நாங்கள் கேள்விப்படாதபடி, இப்படிப்பட்ட மரணங்கள் நேரிடாதபடி தகப்பனே அப்பா எங்களுடைய தேசத்தை இப்படிப்பட்ட அக்கிரமத்திலிருந்து விடுதலை தருவீராக ஆண்டவரே சமூகத்துல தாழ்த்துகிறோம்ப்பா, வெறுமையாக்குகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரை ஆளுகை செய்து உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் தந்து வருகிற நாட்களில் நல்ல செய்திகளை கேட்கத்தக்க நீர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக தகப்பனே. கிருபை கர்த்தர்களாய் முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம், வாலிப பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்தோம். ஏனென்று சொன்னால் பெற்றோர்களே நம்முடைய குடும்பத்திலே நம்முடைய பிள்ளைகள் ஒரு முக்கியமான பங்கை வகிக்கிறார்கள். ஆமென். பிள்ளைகள் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவர் நமக்கு கொடுக்கிற ஒரு பெரிய பலன். எனவே ஒரு குடும்பத்தின் முழு நிறைவு என்பது பிள்ளைகளால் தான் வருகிறது. எனவே இந்த இடத்துல நம்முடைய பிள்ளைகளுக்காக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 54ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். எவ்வளோ ஒரு அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாயிருக்கும். ஆமென். பிள்ளைகளுக்கும் சமாதானம், பிள்ளைகளின் நிமித்தம் நமக்கும் ஒரு சமாதானம். இன்றைக்கு யோசித்து பாருங்கள், எத்தனை நன்மைகள், எத்தனை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றிருந்தாலும் அவைகள் எல்லாம் நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளுக்கு தான் போய் சேரப்போகிறது. அல்லேலூயா. ஆகவே தான் பெற்றோர்கள் சொல்லுகிறேன், நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைகள் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கிறார்கள். ஸோ பிள்ளைகளுடைய சமாதானம் அல்லது பிள்ளைகளின் நிமித்தமாக உண்டாகிற சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் பெரிதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில ஆலோசனைகளை மாத்திரம்
நான் உங்களுக்கு தேவனுடைய வசனத்திலிருந்து கொடுக்க நான் விரும்புகிறேன். முதலாவது, பிள்ளைகளுடைய காரியத்தில் பெற்றோருக்கு சில பங்கு இருக்கிறது. முதலாவது, பிள்ளைகளுடைய அந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும், பிள்ளைகளுடைய வீழ்ச்சியாக இருக்கட்டும், இதில் பெற்றோர்களுக்கு நிச்சயமாய் பங்கு இருக்கிறது. ஆமென். ஒரு முறை ஒரு வேடிக்கையான ஒரு கதையை சொல்லுவார்கள். ஒரு சின்ன பிள்ளைகளோடு விளையாடிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருந்து விளையாட்ட ஒரு சின்ன குண்டு ஊசியை கொண்டு வந்துட்டான் வீட்டுக்கு. அந்த குண்டு ஊசியை கொண்டு வந்த உடனே தாயினிடத்துல கொடுக்குறான். அந்த குண்டு ஊசியை வாங்கின தாய் அவன் என்ன பண்ணல, அவனை கண்டிக்கல. இது சின்ன குண்டு ஊசி தானே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி அதை வச்சுக்கிட்டான். இதை பார்த்த உடனே அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய கேள்வி, ஒரு பெரிய யோசனை. பரவாயில்லையே, நம்முடைய அம்மா நம்ம குண்டு ஊசியை கொண்டு வந்தோம், அதை குறித்து அவங்க ஒன்றுமே என்ன சொல்லலை, வாங்கி பத்திரமா வச்சுக்கிட்டாங்க. எனவே இந்த காரியம் அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல அப்படி அவன் நினச்சி குண்டூசியில் ஆரம்பித்தவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பொருளாக திருட ஆரம்பித்து கடைசியில் ஒரு திருடனாக மாறினான். பிறகு ஒரு பெரிய கொலைகாரனாகவே மாறிட்டான். கொலைகாரனாய் மாற்றப்பட்டு அவன் என்ன பண்ணான், சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட ஒரு கைதியாய் மாறிட்டான். அவனை பார்த்து கேட்டாங்க, உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது அவன் சொன்னான், என் கடைசியாக என்னுடைய தாயாரை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டான். உடனே அவர் தாயார் அவனை அவனோடு பார்க்க ஓடி வந்தார்கள். அவர் ஏன்னா அநேக காரியங்களை அவன் திருடி கொண்டு வந்து தாயினிடத்தில் கொடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் தாய் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருக்கிறார். எனவே கடைசியா பிள்ளை சாக போகிறான். வேற ஏதாவது முக்கியமான காரியத்தை எங்கேயாவது வச்சிருக்கிறானா, அதை சொல்றதுக்கு தான் நம்மை அழைத்திருக்கிறான்னு நினைச்சுக்கிட்டு இந்த அம்மா ரொம்ப சந்தோஷமா வந்தாங்க அந்த பிள்ளையை பார்ப்பதற்கு. வந்த உடனே அவன் தன் தாயை தன் அருகில் வர சொன்னான். அருகில் வந்தார்கள். அவன் காதினிடத்தில் போய், அவன் தாயின் காதின் அருகிலே போய் ஒரு காரியத்தை சொல்வது போல கிட்ட போனான். போனவன் அந்த காதை கடித்து துப்பினான். அந்த தாய் கதறினால். எல்லாரும் ஓடி வந்து தடுத்து நிறுத்தி அவனை திட்டினார்கள். உன் தாய் என்று கூட பார்க்காம இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நீ செஞ்சிட்டே அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் அழுது கொண்டு மிகுந்த கோபத்தோடு அவன் சொன்னான், நான் சிறியவனா இருக்கும் பொழுது ஒரு சின்ன குண்டூசியை திருடி கொண்டு வந்தேன். அன்றைக்கு என் தாய் அந்த காரியத்தை கண்டித்திருந்தால் இன்றைக்கு நான் இவ்வளோ பெரிய கொலைகாரனா மாறி இந்த சின்ன வயசுல நான் மறித்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அன்றைக்கு இது தவறு என்று எனக்கு சொல்லி வளர்க்காததுனால இன்னைக்கு நான் கொலைகாரனா மாறிட்டேன் சொல்லி ரொம்ப வேதனையோடு சொன்னான். அங்கிருந்த எல்லாரும் வருத்தப்பட்டார்கள். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான பெற்றோரை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற ஒரு பெரிய பொக்கிஷம் நம்முடைய பிள்ளைகள். ஏதோ கொடுத்துடலாண்டவர், அவர் உங்களிடத்தில் ஒரு நோக்கத்திற்காக அவனை கொடுத்திருக்கிறார். ஸோ ஒரு பிள்ளைகளுடைய வளர்ச்சியில பெற்றோருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது, பொறுப்பு இருக்கிறது. அதில் முதலாவது பார்த்தீங்கன்னா, பெற்றோருக்கு இருக்கிற முதல் பொறுப்பு என்னன்னு சொன்னா, பெற்றோருக்கு இருக்கிற முதல் பொறுப்பு பிள்ளைகள் தலை மீது கை வைத்து ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் தலை மீது கை வைத்து ஜெபிக்கிற ஒரு பெற்றோராய் நாம் காணப்பட வேண்டும். வேதத்தில் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்குதா அப்படின்னு சொன்னா நடந்திருக்கு. ஈசாக்கு மறிக்கும் தருவாயில தன்னுடைய மகனை அழைத்து
அவன் சொல்லுகிறார், நீ வேட்டையாடி கொண்டு வந்து எனக்கு சமைத்து கொடு, நான் உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அங்க ஈசாக்கு மூத்த குமாரனாகிய ஏசாவை தான் ஆசீர்வதிக்க விரும்பினான். அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், இந்த சம்பவத்தை கேட்ட அவருடைய தாயார் யாக்கோபை ஏசாவுக்கு பதிலாக மாற்றி அந்த இடத்துல ஜெபிக்க வைக்கிறார். ஆனால் இங்கு நான் சொல்லுவேன், ஈசாக்கும் அவருடைய மனைவியாகிய ரெபெக்காலும் ஒரு தவறை அங்கு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் நான் சொல்ல முடியும். ஏனென்று சொன்னால், எந்த ஒரு நல்ல பெற்றோரும் தன் பிள்ளைகளை பிரித்து பார்க்க மாட்டார்கள். இன்றைக்கு அப்படிதான் இருக்குது நிறைய குடும்பத்துல. அவன் ஒரு அப்பா பிள்ளையா இருப்பாரு, ஒரு அம்மா பிள்ளையா இருப்பான். அவங்கவா கேட்பாங்க பிள்ளைங்கிட்ட போயிட்டு, நீ அப்பா பிள்ளையா நீ அம்மா பிள்ளையா, உனக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா அம்மா ரொம்ப பிடிக்குமா? இந்த விதையை யார் விதைக்கிறார் சொன்னா பெற்றோர்கள் விதைக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், அது தவறு. கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளைகள்னா எல்லாம் ஒண்ணுதான். சில பேர் ஆண் பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, பெண் பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அது ஆணோ பெண்ணோ, கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற பிள்ளைகள், அவர்களை சமமாகத்தான் ஒரு பெற்றோர் நடத்தும். அதுதான் நல்லது. ஆனாலும் ஒரு காரியத்தை சுட்டி காட்டுகிறேன். அவன் தன் பிள்ளைகள் மீது கை வைத்து ஜெபித்தான். அல்லேலூயா. அந்த ஜெபத்தின் விளைவுதான் அந்த பின் நாட்களில் அந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அதே நேரத்தில் நிறைய பெற்றோர் செய்கிற ஒரு தவறு, தன் பிள்ளைகளை சபிக்கிறார்கள். வேதத்தில் நோவா தேவனுக்கு ரொம்ப பயந்தவன், உத்தமன். ஆமென். அதே நோவா ஆதியாகமம் 9:25 அவன் தன்னுடைய குமாரனை சபிக்கிறான். கானான், அவன் கானானுக்கு தகப்பனாகி காம் சபிக்கப்பட்டவன். அவன் தன்னுடைய சகோதரர்களுக்கு அடிமையாயிருப்பான். எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம். இன்றைக்கும் நிறைய பெற்றோர்கள் தம் பிள்ளைகள் தவறு செய்கிறவர்கள் தானே, குறைவுள்ளவர்கள் தானே. நாமே எத்தனையோ தவறுகளை செய்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நம்மை மன்னிக்கிறார். நம்ம பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அந்த பிள்ளைகளுக்கு அதை உணர்த்தணும். அதை விட்டுட்டு பிள்ளைகள் என்ன பண்றோம், நம்ம சபிக்கிறவர்களாக இருக்கிறோம். நீ நல்லா இருக்க மாட்ட, நீ அப்படி ஆயிடுவ இப்படி ஆயிடுன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தில் பெற்றோர் தாம் பெற்ற பிள்ளைகளை தங்க வாயால சபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், பெற்றோர் பிள்ளைகளை சபிக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தூங்க போகும் பொழுது அந்த பிள்ளைகள் தூங்கின பிறகு அவர்கள் தலை மீது கை வைத்து ஒரு ஜெபிக்கிற ஒரு நல்ல பெற்றோரா நீங்க இருக்கணும். இந்த காரியத்துல ஒரு குடும்பத்துல தாய் போல் அதை ரொம்ப ரெஸ்பான்சிபிள் எடுத்து இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிக்கணும். அல்லேலூயா. முதலாவது சொல்றேன், ஒரு பெற்றோருடைய பொறுப்பு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர்கள் தன் பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. விசேஷமாக தன் பிள்ளைகள் மீது கை வைத்து, தலை மீது கை வைத்து ஜெபிக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகும்போது அந்த பிள்ளைகள் மேல கையை வச்சு ஜெபிச்சு அனுப்புங்க. அல்லேலூயா. எங்கேயாவது வெளியே போனாங்கன்னா கையை வச்சு ஜெபம் அனுப்புங்க. இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் அதை விரும்புறது இல்லை, எனக்கு தெரியும். ஆமாம். இன்னைக்கும் புறஜாதி மார்க்கத்தில் பார்த்தீங்கன்னா புற மதஸ்தர் பெரியவங்க காலில் விழுந்து வணங்குவாங்க. சில மூத்தவர்கள், வயதானவர்கள் அந்த அவர்கள் மீது கைகளை வைத்து ஆசீர்வதிப்பார்கள். ஆமென். இன்னைக்கு கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம யார் காலிலும் விழக்கூடாது. ஆனால் ஒன்று சொல்லுவேன், முதியவர்கள், பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்களுக்காக தினந்தோறும் கைகளை வைத்து ஜெபிங்க. ஆமென். நம்ம பிள்ளைக்காக இன்னொருத்தர் ஜெபம் பண்ண மாட்டாங்க, நம்ம பிள்ளைகளுக்காக நம்ம தான் ஜெபம் பண்ண முடியும். அல்லேலூயா. ஜெபிக்கிறோம். ரெண்டாவது, பெற்றோருக்கு இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பு, எபேசியர் 6:4. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. நான் திரும்ப வாசிக்கிறேன். பிதாக்களே, நீங்கள் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும்
போதனையிலும் அவர்களை வளர்ப்பீர்களாக. கவனிச்சீங்களா? உங்கள் பிள்ளைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல். நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளிடத்துல சிறு சிறு சிறுன்னு இருக்கிறாங்க. ஒரு அன்பா பிள்ளைகிட்ட பேசுறது இல்லை, ஒரு பொறுமையா நிதானமா பிள்ளைகளிடத்துல பேசுறதே இல்லை. எப்படி மிலிட்ரியில ஒரு ஆர்மியில பெரிய அந்த பயிற்றுவிக்கிறவர்கள் எப்படி கடகடகடன்னு இருக்கிறாங்களோ அந்த மாதிரி பிள்ளைகளிடத்துல பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பிள்ளைகளிடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா, அன்பா, அக்கறையா இன்னைக்கு நிறைய பெற்றோர் பேச மாட்டாங்க. ஏன்னா அப்படி இருந்தால் தான் பிள்ளைங்க நமக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயா, ஆமென். அப்படி நினைக்கிறாங்க, பயப்படுவாங்க. அவன் வெளி தோற்றத்துல தான் பயந்தவ மாதிரி நடிப்பான், ஆனா உள்ளத்துல சற்றும் பயம் இருக்காது. அப்படி இல்லை. பிள்ளைகள் இடத்துல பெற்றோர் கனிவாய் பேச வேண்டும். எப்பவுமே கோபமாவே டென்ஷனாவே இருக்கக்கூடாது. அல்லேலூயா, கோபப்படுத்தக்கூடாது. நம்ம சொல்ற வார்த்தையினால அவங்க தவறே செய்திருந்தால் கூட அந்த தவறை நாம் கோபத்தோடு சுட்டி காட்டுறவர்களா இருக்கக்கூடாது. ஆமென். அந்த பிள்ளைகளுக்கு என் நோக்கம் கோபப்படுவதல்ல, என் நோக்கம் என்னுடைய வேதனையை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் 2 காரியத்தை சொல்றேன். ஒரு பணத்தை வீட்டில் வச்சிருக்கீங்க, அந்த பணத்தை பிள்ளை பார்க்குறான். ஒன்று பயத்தினால் எடுக்காம இருப்பான். இதை எடுத்து எங்க அப்பா அடிச்சிருவாரு. அல்லேலூயா, இது பயம். ஆனா இந்த பணத்தை எடுத்தா எங்க அப்பா வேதனைப்படுவார். இந்த காரியம் அவரை வேதனைப்படுத்திடும். இது மரியாதை, இது கனப்படுத்துதல். சொல்லுங்க அல்லேலூயா. பயம் என்பது ஒரு நாள் போயிடும், துணிஞ்சு எடுத்துருவான். ஆனா அந்த உணர்வு இருக்கு பாருங்க, இந்த காரியத்தை செஞ்சா அவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்கன்னு, அதை தான் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். சும்மா பிள்ளைகளை வார்த்தையினால் கோபப்படுத்தக்கூடாது. அந்த பிள்ளைகள் கோபப்படும்படியான வார்த்தைகளை பேசக்கூடாது. அதுக்கு பதிலாக கர்த்தருக்கேற்ற சிச்சையிலும் போதனையிலும் வளர்ப்பீர்களாக. அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் இப்படி சொல்லுதுமா, கர்த்தருடைய வார்த்தை இப்படி சொல்லுது. நம்ம செய்யற காரியம் ஆண்டவரை துக்கப்படுத்தும், ஆண்டவரை வேதனைப்படுத்தும், அவரை சிலுவையில் அடைவதற்கு அது காரணமா இருக்கும் என்பதை உணர்த்தணும். அல்லேலூயா. ஒரு முறை ஒரு தகப்பன் தான் பிள்ளை தவறு செய்யும் போதெல்லாம் என்ன பண்ணுவானா, ஒரு மரத்துல கொண்டு போய் ஆணி அடிப்பாங்க. ஒரு தவறு செஞ்சா ஒரு ஆணி அடிப்பாங்க மரத்துல. அப்போ பாருங்க, அப்படியே அடிச்சு 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 அந்த மரம் ஃபுல்லா ஆணியா இருக்கு. இப்போ ஒரு முறை அந்த பிள்ளை வந்து கேட்டுச்சான், என்னப்பா மரத்துல ஒரே ஆணியை அடிச்சு வச்சிருக்கீங்க? அவன் சொன்னான்னா, நீங்க ஒவ்வொரு முறை தவறு பண்ணும்போதெல்லாம் இந்த மரத்துல வந்து நான் ஒரு ஆணி அடிக்கிறேன்ப்பா. இனி இந்த மரத்துல அடிப்பதற்கு இடமே கிடையாது. அதனால இந்த ஆணியை நான் என்ன பண்ண போறேன், இப்போ என் கையில் அடிக்க போறேன்னு சொல்லி அடிச்சாங்க. அதை பார்த்த உடனே பிள்ளைக்கு ரொம்ப வேதனை. என்னப்பா அப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லும்போது அந்த பிள்ளை அழுது சொன்னான்னா, இனி நான் இந்த தவறை நான் செய்யவே மாட்டேன்ப்பான்னு சொல்லி. அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம பிள்ளைகள் நம்ம தவறும் பொழுது பெற்றோர்கள் வேதனைப்படுறாங்க, அவங்க மனசு காயப்படுது என்பதை உணர்த்தும் பிள்ளைங்களுக்கு. அல்லேலூயா. உணர்த்தும். அந்த உணர்வு தான் பிள்ளைகளை பாவம் செய்ய விடாது. நம்ம இந்த காரியம் செஞ்சா என் பெற்றோர் வேதனைப்படுவாங்க, கோபப்படுவாங்கன்றதை விட வேதனைப்படுவாங்கன்னு அந்த பிள்ளைங்க உணரணும். அதுதான் முக்கியம். நமக்கு நம்முடைய உணர்வுகளை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். ஆமென். ஆமா. ஸோ 3வது, நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆமென். ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 27லிருந்து 29 வரைக்கும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல்
தன் வீட்டு காரியம் எப்படி நடக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறாள். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்கிறான். அல்லேலூயா. ஆமென். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு வீட்டில் ஒரு ஸ்திரீயை ஒரு அம்மா அல்லது ஒரு மனைவி 2 ஸ்தானத்தை வகுக்கிறார். அங்க அழகா சொல்லுது, பிள்ளைகள் எழும்பி சொல்றாங்களா அவளை பார்த்து, நீ பாக்கியவதி அம்மா, நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று பிள்ளைகள் சொல்றாங்களாம். அவள் புருஷன் சொல்றாரு, அநேக பெண்கள் குணசாலிகளாய் இருந்தது உண்டு, நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவர். ஏன் இதை சொல்றாங்கன்னா 27 சொல்லுது, அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமாய் இருக்கிறார். சோம்பலின் அப்பத்தை. நான் பெண்களுக்கு நான் சொல்ற ஒரு அட்வைஸ் என்னன்னா, அதிகமாக உங்கள் குடும்பத்தில் எப்போ பாரு தூங்கி கொண்டே இருக்கிற ஒரு மனைவியா ஒரு தாயா நீங்க இருக்கக்கூடாது. நீங்க இருக்கக்கூடாதுங்க. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பாருங்க, சொல்லுவாங்க, பின் தூங்கி முன் எழுவாள் பெண் என்று சொல்லுவார்கள். எல்லாரும் தூங்கின பிறகு எல்லா வேலையும் முடிச்சுட்டு இந்த ஸ்திரீ போய் தூங்குவாளாம். ஆனா காலையில ஃபர்ஸ்ட் அந்த வீட்டில் எழுந்துக்கிற முதல் நாள் யாருன்னா அது பெண்ணா தான் இருப்பா. அதான் பின் தூங்கி தாமதமா படுத்து முன்பதாக எல்லாருக்கும் முன்பதாக எழுப்புகிறவர்கள். இன்னைக்கு உங்களை குறிச்சு என்ன? உங்களை குறிச்சு என்ன? தாமதமாக தான் தூங்குறீங்க, அல்லது சில பேர் சீக்கிரம் படுத்துறோம். ஆனா எல்லாரும் எழுப்புறதுக்கு பிள்ளைகள் கூட எழுப்பிடும், ஆனா இவங்க எழுப்ப மாட்டாங்க. நிறைய குடும்பத்துல காலையில 10 மணிக்கு எழுப்புறது அவ்வளவுதான். காலையில யாருக்கும் டிஃபன் கிடையாது, வீட்டில் யாருக்கும் டிஃபன் செய்யறது இல்லை. அப்படியும் தேவைப்பட்டுச்சுன்னா வெளியில போய் காசை கொடுத்து ஹோட்டலில் வாங்கிட்டு வர வேண்டியது. காலையில ஒரு காஃபி போட மாட்டாங்க, டீ கடையில் கொண்டு போய் சொம்பு கொடுத்து அந்த டீ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து குடிக்கிற ஒரு நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கேன். நிறைய குடும்பத்தில் காலையில் டிஃபனே கிடையாது. அதை பெருமையாக சொல்லுவாங்க, நாங்கள் காலையில் சாப்பிட்றதே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. காலையில் ஒரு சொம்பு டீயும் ஒரு கொஞ்சம் பட்டர் பிஸ்கெட்டும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். நான் சில பிள்ளைகளை நான் விசாரிக்கிறேன், என்னப்பா சாப்பிட்டேன், என்ன கேட்டேன்னு சொன்னால் ஒன்றும் சாப்பிடல. ஏன்? அவங்க சொல்கிறாங்க, காலையில் எங்கள் வீட்டில் சாப்பிட்ற பழக்கமே கிடையாது. ஏன்பா? வீட்டில் சமைக்கிறதே கிடையாது காலையில். ரொம்ப தவறுங்க நீங்கள் பண்ணுறது, ரொம்ப தவறு. இல்லையா? அவள் பார்க்கிற வீட்டு காரியம் எப்படி இருக்கிறது என்று கண்ணோக்கமா இருக்கிறார். நான் சொல்லுவேன், நீங்க ஒரு நாள் உங்க குடும்பத்துல நீங்க இல்லைன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்னு நல்லா தெரியும். ஒரு நாள் நீங்க சமைக்கல, ஒரு நாள் நீங்க பாத்திரம் துவைக்கல, ஒரு நாள் துணி துவைக்கல, ஒரு நாள் வீட்டை சுத்தப்படுத்தலன்னா அந்த வீடு ஒரு மாதிரி ஆகும். என்னதான் ஆண்கள் இருந்தாலும் சொல்லுங்க, அல்லேலூயா. என்னதான் இருந்தால் அதான் ஒரு சொன்னார் வயதானவர், ஒரு குடும்பத்துல கணவன் இறந்துட்டா கூட அந்த பெண் என்ன பண்ணுவான்னு சொன்னா, 10 வீட்டுல பாத்திரம் தேய்த்தாவது அந்த பணத்தை கொண்டு வந்து தன் பிள்ளைகளை காப்பாற்றிடுவாளாம், தன் பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுத்துருவாளாம். ஆனா அந்த குடும்பத்துல ஒரு பெண் இறந்துட்டா அந்த கணவனால ஒன்றும் பண்ண முடியாது. அந்த பிள்ளைகளை வீட்டில் வச்சுக்கிட்டு வேலைக்கு போவாரா, பிள்ளைகளை பார்ப்பாரா? அல்லேலூயா. நீங்க அவ்வளவு முக்கியமான ஸ்தானத்துல இருக்கிறீங்க. பெண்களுக்கு நான் தாழ்மையா சொல்றேன். அல்லேலூயா. ஆமா. ஸோ சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். தகப்பனை குறிச்சு என்ன? நோவா தேவனுக்கு பயந்தவர், தேவனோடு சஞ்சரித்தவர் தான் வேதம் சொல்லுது. ஆனா அதே நோவா, அதே ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க 20 to 25 வரைக்கும் நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 20
நோவா பயிரிடுகிறவனாகி திராட்சை தோட்டத்தை நாட்டினான். அவன் திராட்சை ரசத்தை குடித்து வெறி கொண்டு தன் கூடாரத்தில் வஸ்திரமில்லாமல் விலகி படுத்திருந்தான். அப்பொழுது கானானுக்கு தகப்பனாகிய காம் தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை கண்டு வெளியே இருந்த தன் சகோதரர் இருவருக்கும் அறிவித்தான். அப்பொழுது சேமும் யாப்பேத்தும் ஒரு வஸ்திரத்தை எடுத்து தங்கள் இருவருடைய தோள் மேலும் போட்டுக்கொண்டு பின்னிட்டு வந்து தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். அவர்கள் எதிர்முகமாய் போகாதபடியினால் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை காணவில்லை. 24. நோவா திராட்சை ரசத்தின் வெறி தெளிந்து விழித்த போது தன் இளைய குமாரர் தனக்கு செய்ததை அறிந்து கானான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரிடத்தில் அடிமைகளுக்கு அடிமையாயிருப்பான். இவ்வளோ ஒரு வேதனையான சம்பவம் பாருங்க. 23 சொல்லப்படுகிறது, அவர்கள் தங்கள் தகப்பனுடைய நிர்வாணத்தை மூடினார்கள். எப்படி ஒரு பெற்றோர் தான் தன் பிள்ளையை பாதுகாக்கணும், ஆனா இந்த இடத்துல பிள்ளைகள் பெற்றோருடைய நிர்வாணத்தை மூடுகிறவர்களாக இருக்கிறார்கள். நிறைய குடும்பத்துல பெற்றோருடைய தவறான நடக்க, தவறான வாழ்க்கை பிள்ளைகளை பாதிக்குதுங்க. உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம சந்தோஷமா இருந்தா போதுங்க, நம்ம இப்படிலாம் செஞ்சாதான் பிள்ளைங்க என்ன பண்ணும், நிம்மதியா சாப்பிடுவாங்க. யார் சொன்னது? என்ன வேணாலும் செஞ்சுட்டு எப்படி வேணாலும் சம்பாதிச்சு கொண்டு வந்தா பிள்ளைங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க நீங்க நினைக்கிறீங்க. கிடையாது. உங்க நிமித்தம் உங்க குடும்பத்துல எவ்வளவு அவமானம் தெரியுமா? ஐயோ, இவனுடைய பிள்ளையா நீ? இவன் தான் உனக்கு அப்பாவா? எவ்வளோ காரியங்கள் யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற காரியம் உங்க பிள்ளைகளை பாதிக்குதுங்க. ஒருவேளை நீங்க குடிக்கிற ஒரு கனவுமாற தகப்பனா இருந்தா அந்த குடிகாரனுடைய பிள்ளைகளை நீங்க சொல்லி உங்க பிள்ளைகளுக்கு கெட்ட பேர் வருது. எவ்வளோ ஒரு காரியம் பாருங்க. அவர் குடித்து வெறி கொண்டு நிர்மாணமா படுத்து கிடக்கிறான். கடைசியில தப்பில்லை சபிக்கிறவனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு நான் சொல்றேன், உங்கள் நிமித்தம் உங்க பிள்ளைகளுடைய மானம் போகக்கூடாது. உங்க பிள்ளைகள் உங்க மானத்தை மூடுகிறவர்களா இருக்கக்கூடாது. அவர்கள் நமக்கு புத்தி சொல்லுகிறவர்களாய் நம்ம நடந்து கொள்ளக்கூடாது. கவனமா இருங்க. சாட்சியுள்ள வாழ்க்கை. ஸோ பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக இருக்கிறோம்னா பெற்றோருக்கு 3 விதத்துல பங்கு இருக்கு. 1, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். 2, அவர்கள் தங்கள் பிள்ளைகளை கர்த்தருக்கு ஏற்ற சிச்சையில வளர்க்கணும். 3, தங்கள் பிள்ளைகளுக்கு முன்பதாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும். ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயம் உங்க பிள்ளையோட வாழ்க்கையை மாற்றும். ஆமென். நான் சரி, என் பிள்ளை சரியில்லைன்னா அதுக்கு காரணம் நான் சரியில்லை அப்படின்னு தான் நான் ஒத்துக்கணும். ஆமென். நான் சரியா என் பிள்ளைய கர்த்தருக்கு ஏற்ற விதத்துல நான் வளர்க்கல. எனக்கு தெரியுங்க, உதாரியா போன பிள்ளைகள் எல்லாம் பெற்றோருடைய ஜபத்தினால கர்த்தர் மாத்தி இருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேரை சொல்ல முடியும். பெற்றோரே, உங்க பிள்ளைகளுக்காக நீங்க வடிகிற கண்ணீர் ஒரு நாள் வீணாகாதுங்க. ஒரு நாள் வீணாகாது. ஆமா, இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் அவனை கர்த்தர் நல்வழிப்படுத்தி கொண்டு வந்துடுவார். அதனால விட்டுறாதீங்க. உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து செபியுங்கள். நிச்சயமா சொல்றேன், உங்க பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அவன் தவறான விதத்துல போறான், தவறான ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கிறான், தவறான நடக்க செய்யறான், ரொம்ப வேதனையா இருக்கு. அப்படி நினைச்சு உங்க பிள்ளைகளை சபிச்சிடாதீங்க, விட்டுறாதீங்க. நீங்க உங்க பிள்ளைகளுக்காக தொடர்ந்து தேவ சமூகத்துல மன்றாடுங்க. எனக்கு ஆண்டவர் சொல்றாரு, எனக்காக அழாம உனக்காகவும் பிள்ளைகளுக்காக அழுவுமான்றார் ஆண்டவர். எனக்காக அழ வேண்டாம், உன் பிள்ளைகளுக்காக. இன்னைக்கு சொல்றேன், இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தாயே, தகப்பனே, உங்க பிள்ளைகளை குறித்து நீங்க வடிக்கிற கண்ணீர் வேதனை இன்னைக்கு உணர்ந்து சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க. அவர்களை 2வது ஒப்பு கொடுத்துடலாம். உங்களை முதல்ல ஒப்பு கொடுங்க. உங்களை சரியா ஒப்பு கொடுங்க. நிச்சயமா சொல்றேன், உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதா இருக்கும். அதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, நீர் கொடுத்த இந்த நல்ல ஆலோசனைக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள்.
சமாதானம் பெரிதா இருக்கும் என்று நாங்கள் இன்றைக்கு தியானித்திருக்கிறோம். நீ கொடுத்த இந்த வார்த்தை, இந்த ஆலோசனை கேட்ட ஒவ்வொரு பெற்றோரும் நானும் என்னை முற்றிலுமாக ஒப்புக் கொடுக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஒரு தகப்பனா நான் இருக்கணும்பா. ஆண்டவர், ஒரு ஜெபிக்கிற தாயா நாங்கள் இருக்கணும், ஜெபிக்கிற பெற்றோரை நாங்கள் இருக்கணும். தினந்தோறும் என் பிள்ளைகள் மேல கை வச்சு நாங்கள் ஜெபிக்கணும். ஆண்டவர், அந்த கிருபை எங்களுக்கு தாங்கப்பா, அந்த கிருபை எங்களுக்கு தாங்க. இரண்டாவது, என் பிள்ளைகளை நான் கோபப்படுத்தக்கூடாது. கர்த்தருக்கேற்ற சிக்ஷைகளை நிதானமாய், அமைதலாய், சாந்தமாய், புரியும் விதத்துல என் பிள்ளைகளை நான் உணர்த்தி நான் வளர்க்கணும். ஆண்டவரே, நான் உணர்த்தி வளர்க்கணும். நான் டென்ஷன் ஆகுதுனால, கோபப்படுவதனால ஒரு காரியத்தை நான் சாதிக்க முடியாது. ஆண்டவரே, என் உணர்வை அவன் புரிஞ்சுக்கணும். என் கோபத்தை புரிகிறதில்ல, என் உணர்வுகளை அவன் புரியணும். என்னுடைய வேதனை என் பிள்ளைகள் புரியணும், அதுக்கு ஏற்று நடக்கணும். மூன்றாவது, என் பிள்ளைகளுக்கு முன்பதாக நல்ல ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை நான் வாழணும். ஆண்டவரே, சாட்சி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழணும். அவள் தன் குடும்பத்தின் மீது கண்ணோக்கமாயிருந்தால் அவள் பிள்ளைகள் அவளை பாக்கியவதி என்பார்கள், புருஷனும் அவளை புகழுகிறான். அப்படிப்பட்ட ஒரு சகோதரியாய் நீங்க இருக்கணும். உங்க குடும்பத்துல நோவாவை போல குடித்து வெறித்து தன் பிள்ளைகள் தனக்கு புத்தி சொல்ற அளவுக்கு நடக்கக்கூடாது. அன்பு பெற்றோரே, அன்பு தகப்பனே, அப்படி நடக்கக்கூடாது. அவன் நோவாவை போல நாம் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கையை மாற்றுவாராக. ஆவியானவரே, உங்களுடைய தயவுள்ள கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ கொடுத்த அந்த ஆலோசனைக்காக நன்றி. நாளை சர்வீஸ் மூலமாக கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்காக கூட நான் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவீராக. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு கூட